ஸ்னேக் பிளான்ட்டோட விலை நர்சரியில எப்படியும் ரூ. 100க்கு மேல தான் இருக்கும். ஆனா, இந்த பார்க்ல பாருங்க எவ்ளோ ஸ்னேக் பிளான்ட் இருக்கு. ஒண்ணு வச்சிருப்பாங்க போல ஃபுல்லா பரவிருச்சு. இது வந்துட்டு ஒரு 2 1/2 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே வந்துட்டு கொஞ்சம் இருந்தது அப்படியே நெறைய இப்போ வந்துருச்சு. சரி குட்டி குட்டியா இருக்க பிளான்ட்ட மட்டும் எடுத்து சின்ன இதில வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க குட்டி குட்டியா இருந்த பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு வந்துட்டு சரி இத எதுல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, இது தொட்டியில வைக்க வேணாம். இது ரொம்ப குட்டியா தானே இருக்கு. இத அழகான ஒரு கண்ணாடி கிளாஸ்ல வச்சுக்கலாம். பார்க்கவும் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அத சும்மா நெயில் பாலிஷ் வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த பிளான்ட்ஸ்லாம் எடுத்து உள்ள போட்டுட்டு, மண்ணு கொஞ்சம் எடுத்து போட்டாச்சு. இதுக்கு வந்து அதிகமா வாட்டர் தேவை கிடையாது. அதனால ஊத்தலாம் தேவையில்ல. சும்மா ஸ்ப்ரே பண்ணி விட்டா போதும். அதுவும் வீக்லி ஒன்ஸ் பண்ணா போதும். இதுக்கு சன்லைட்லாம் தேவையில்ல. அதனால வீட்டுக்குள்ளேயும் வச்சுக்கலாம், வெளியிலயும் வச்சுக்கலாம். இந்த மாரி கிளாஸ்ல வச்சா தேவையானப்ப எடுத்து வீட்டுக்குள்ள அழகா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கிளாஸ்ல வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். இது பார்க்கவே ரொம்ப க்யூட்டா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஸ்னேக் பிளான்ட்டு. அதுக்கப்புறம் ரோஸ் செடிய பார்த்தாக்க, ரோஸ் செடியில அன்னைக்கு நெறைய பூ இருந்துச்சு. ஆனா இந்த ரோஸ் வந்து 1 பெட்டல் மட்டும் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ரோஸு. அத வந்துட்டு பறிச்சு தலையிலலாம் வைக்க முடியாது. அது ரோஸ் செடியிலேயே பார்க்குறதுக்கு வந்து அழகா இருக்கும். அது அதிலேயே இருக்கும். உதிர்ந்ததுக்கப்புறம் நான் கட் பண்ணி விட்டுருவேன். இப்போ மொட்டும் வச்சிருக்கு அந்த செடியில. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று பட்டன் ரோஸ் ஒண்ணு பிங்க் கலர் வச்சிருந்தேன். அதுவுமே வந்துட்டு நல்லா மொட்டுலாம் வந்திருக்கு. ஏன்னா அத கட் பண்ணி விட்டுருந்தேன் அதனால.